ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து சிந்தாமணி சிக்கன் அருமையான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதுக்கு 3/4 கிலோ சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு சின்ன வெங்காயத்தை போட்டுடலாங்க. சரிங்களா. 1 கிலோவுக்கு 3/4 கிலோ போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 20 வரமிளகாய் விதையை எடுத்து வச்சுருக்கேங்க. சென்ட்ரா சிசரில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அந்த விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 20 போடுறேன். உங்களுக்கு வேணும் காரம் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும். வந்தோடனேயுமே சிக்கன் போட்டுக்கலாங்க. சரிங்களா. ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறேனுங்க. போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டு கொஞ்சம் ஒரு 7 நிமிஷம் கழித்து தான் தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா. இந்த அளவுக்கு தண்ணி, சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா வெந்துக்குங்க. வேறு எதுவுமே கிடையாதுங்க. இது மட்டும்தான் பொருள். ஒரு மூடி தேங்காய் 3/4 வேக்காடு வந்தோடனையும் தேங்காய் போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேங்க நாம. சரிங்களா. அவ்வளோதான், நீங்கள் ரெடி ஆயிடுச்சிங்க. கருவேப்பிலை போட்டு இறக்கணும்னா அருமையான சிந்தாமணி சிக்கன் ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம்.